வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கோழி உப்பு கறி, அதாவது உப்பு கோழி கறி. இந்த ப்ரிப்பரேஷன் ஒரு அருமையான ஸ்டைல், எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் ஒரு சிக்கன் ப்ரிப்பரேஷன் மசாலா பண்ணால் தனியாத்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் தேங்காய் சில பேர் போடுவாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் காரசாரமாக சாப்பிட்ருப்போம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இந்த பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வதக்கி சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு காஞ்ச மிளகா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உப்பு மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது எதுக்காக தெரிஞ்சுக்கிங்க. ஆக்சுவலாக நார்மலாக வந்து நீங்கள் சிக்கனில் சால்ட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா டெண்டராக, சாஃப்டாக, அந்த ஜூஸே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது உப்பு கோழி கறி. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சிக்கன் 750 கிராம், சின்ன வெங்காயம் 25லேருந்து 30 நம்பர், பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 15லேருந்து 20 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். சிக்கன் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது ப்ராய்லர் சிக்கன். ஆக்சுவலாக நாட்டுக்கோழி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். இந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மேரினேட் பண்ணுறோம். எதுக்காக இந்த உப்பு போட்டு மேரினேட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக உங்களுக்கு வரணும்னா குக் பண்ணுற டைமில், அந்த டைமில் இந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சிடலாம். இது நார்மலாக கபாப்லாம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த சிக்கன் மட்டனில் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே, அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மஞ்சத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல கடுகு வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். சில பேர் சோம்பு, உளுத்தம்பருப்பு போடுவாங்க. நான் எப்போவுமே வந்து கடுகு சோம்பு தான் தாளிப்பாக போடுவேன். அதனால் கடுகு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் இந்த காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, அது 1/2 உடச்சி போட்டிருக்கோம். நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே பொரிஞ்சு மேலே வரணும். அதே டைமில் பக்கத்தில் பூண்டு ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் குக் பண்ணுறேன், அந்த காய்ஞ்ச மிளகாய் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கோமா, சின்ன வெங்காயம், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வதங்கணும். வதங்குற பக்கம் என்ன கேட்டேன், கரெக்டாக ஒரு 40 to 50% அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் அதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம்.
இந்த இடத்துல அதிகமான தண்ணி வேண்டாம். நான் என்ன தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலா மேரினேட் பண்ண பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சிக்கனில் ஊற்றிருக்கேன். இந்த சிக்கனில் எதுக்காக அதிகமான தண்ணி வேண்டாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கன் குக் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த மசாலா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். இந்த சிக்கன் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த மசாலா தண்ணி இருக்கும். எதுக்காகன்னா மேலே மூடி போட்டல ஸ்டீம் ஆகும்போது கண்டிப்பாக கீழே கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அதனால் திருப்பி 5 நிமிஷம் குக் பண்ணால் நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் உப்பு கோழிக்கறி. இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த உப்பு கோழிக்கறி ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன். நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக யாராவது சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சமையலே செய்ய தெரியாதவங்க கூட இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை, டேக் கேர்.